அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி 2025ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது, அது மட்டும் இல்லாமல் 2 தேதிகள் வருது. ஆகஸ்ட் 26, 27. இந்த 2 தேதிகளில் எந்த தேதி அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்திற்கான விடை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட சரியான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரை போற்றி கொண்டாடி வழிபடும் ஒரு அற்புதமான நாளாகும். இந்த நாளில் விநாயகரை நம்முடன் வீட்டில் எழுந்தருளச் செய்து அவரது மனம் மகிழும்படி பூஜைகள் செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறும் நன்னாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி நாள். அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி அந்த நன்னாளில் விநாயகரை வழிபட்டால் அடுத்து வரும் ஓராண்டிற்கு விநாயகருடைய அருளால் அனைத்தும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது. தடைகளையும் அகற்றி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் வழங்கக்கூடிய விநாயக பெருமான் அவர் அவதரித்த நாள்தான் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாளான விநாயகர் சதுர்த்தி நாள். சதுர்த்தி என்பது திதிகளில் 4வது திதியாக வருவதும் அந்த சதுர்த்தி திதியின் அடிப்படையாக வைத்தே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. பொதுவாக எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபட்டு விட்டுதான் துவங்குவது இந்துக்களின் வழக்கம். இதனால் அந்த காரியத்தில் வெற்றி, லாபம் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுகிறது. அதுவும் விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மனதார வழிபட்டால் வளர்ச்சி, புதிய துவக்கம் ஆகியவை ஏற்படுவதும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், துன்பங்கள், சவால்கள், சிக்கல்கள் ஆகியவையில் இருந்து விடுபட முடியும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இதனால் விநாயகர் சதுர்த்தி அனைத்து தரப்பினராலும் வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நன்னாள். நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் சகல நன்மைகள் கிடைக்கிறதுக்காகவும் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளை தவறவிடாமல் விநாயகரை போற்றி புகழ்ந்து வழிபட வேண்டும். இப்போது விநாயகர் சதுர்த்தி 26, 27 அது மட்டும் இல்லாமல் விநாயகரை வணங்கக்கூடிய சரியான நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை ஆகஸ்ட் 26ஆம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா அல்லது 27ஆம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்றுதான் மாலை சந்திர உதய நேரம் சதுர்த்தி திதி உள்ளது. அதே சமயம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு முன்பாகவே சதுர்த்தி திதி நிறைவடைகிறனால கட்டாயம் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கும். தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மட்டுமே சந்திர உதயத்தை அடிப்படையாக வைத்து வழிபட வேண்டும். வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு என்பது சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து செய்யப்படும் வழிபாடு ஆகும். அதனால் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி உள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகு சதுர்த்தி திதி துவங்குகிறது. இதனால் ஆகஸ்ட் 27ஆம் தேதியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க ஒரு நாள் மட்டும் வழிபாட்டை செய்கிறீங்க அப்படின்னா நீங்க 27ஆம் தேதி நீங்க காலை நேரத்திலேயே நீங்க வழிபாட்டை தொடங்கலாம். 27ஆம் தேதி நீங்க வழிபடுவதற்குரிய சரியான நாள் நேரம்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி காலை 11 மணி முதல் பகல் 1:40 வரை பார்த்தீங்கன்னா சரியான நேரம். இந்த நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை போற்றி நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாம். இந்த நேரமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான சுப முகூர்த்த நேரமாக குறிப்பிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் மாலை சதுர்த்தி திதி இருக்காது என்பதனால் காலை முதல் பகல் வரையிலான நேரத்திலேயே நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாம். அப்படி 3 நாட்கள் நீங்கள் வழிபடுபவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 27ஆம் தேதிக்கு முந்தின நாள் 26ஆம் தேதி மாலை நேரத்தில் விநாயகரை வீட்டிற்கு அழைத்து நீங்கள் பூஜைகள்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் படைத்து அதுக்கப்புறம் 26ஆம் தேதி அதுக்கப்புறம் 27, 28 இப்படி 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் விநாயகரை போற்றி நீங்கள் பாடல்கள் பாடி போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் பூஜைகளை செய்யலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி நீங்கள் விநாயகரை வீட்டிற்கு அழைக்கிறீங்க அப்படின்னா மாலை நேரம் 5:30 மணிக்கு மேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகரை வீட்டிற்கு அழைக்கலாம். நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா 1 நாட்கள், 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள், 11 நாட்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வீட்டில் வைத்து பூஜைகள் செய்யலாம். நீங்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கலசம் எழுப்பி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். எப்படி வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறவங்க கலசம் வைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியின் போது பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம். கலசம் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. கலசம் இல்லாமலும் கூட நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று பார்த்தீங்கன்னா மாயிலை தோரணங்கள்லாம் கட்டி நீங்கள் வாங்கக்கூடிய விநாயகர் பார்த்தீங்கன்னா களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கும். அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகருடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா குன்றின் மணி வச்சு தருவாங்க. அந்த விநாயகரை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் வணங்கக்கூடிய வீட்டுக்கு அழைக்கும் நேரத்தில், அதாவது மாலை நேரத்தில் நீங்கள் வெளியில் வந்து நம்மளுடைய வாசலில் ரங்கோலி கோலமிட்டு அதில் விநாயகரை அமர வச்சு வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தீபதூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் விநாயகரை வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் 3 நாட்கள் வழிபடுறதா இருந்தாலும் சரி, 1 நாட்கள் வழிபடுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் வந்து பூஜைகள் மேற்கொண்டு விநாயகருக்கு பிடித்த மாதிரியான கொழுக்கட்டை, மோதகம் இது மாதிரியான விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் படைத்து
விநாயகருக்கு உரிதான போற்றி மந்திரங்கள், மூல மந்திரங்கள் சொல்லி நீங்கள் பாராயணம் பண்ணணும். விநாயகரை நீங்கள் வழிபடுறதுக்கு 3 நாட்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நெய்வேத்தியங்கள் புதிதாக வைக்கணும். நீங்கள் பழங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வச்சிருந்தாலும் கூட புதிதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியங்கள் படைக்கணும். சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் சுண்டல், மோதகம், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று அப்படிங்கிற கணக்கில் 3 நாட்கள் நீங்கள் வைக்கணும். 27ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் வழிபாடு செய்கிறதா இருக்கிறீங்க அப்படின்னா 11 மணி முதல் 1:40 வரை இந்த நேரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்கிறதுக்கு உகந்த மாதிரியான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளலாம். இல்லை 3 நாள் கணக்கில் நீங்கள் வழிபாடு மேற்கொள்கிறீங்க அப்படின்னா 26ஆம் தேதி மதியம் 3:40லேருந்து 27ஆம் தேதி 1:40 வரை பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி நடக்குது. அதனால் 3 நாட்கள் பூஜையை மேற்கொள்கிறதுக்கு 26ஆம் தேதி மாலை நேரத்திலேயே நீங்கள் விநாயகரை வீட்டுக்கு அழைத்து பூஜைகளை மேற்கொள்ளலாம். 3 நாட்கள் நிறைவாக மனமுருகி வேண்டி விநாயகர் பெருமானை நீங்கள் நினைத்து போற்றி மந்திரங்கள் பாடி நீங்கள் அந்த 3 நாட்கள் வழிபாட்டினை நீங்கள் 3ஆவது நாள் நிறைவு செய்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர், அதுக்கப்புறம் மஞ்சளில் பிடித்து வைத்த விநாயகர், இது இரண்டையும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் கரைக்கணும். 3 நாட்கள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீர்நிலைகளில் கரைக்கணும். நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி பெறவும் சகல நன்மைகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி முறையில் விசர்ஜனம் செய்யணும் விநாயகரை. இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி சரியான நேரம் நாள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த முறைகளில் வழிபாடு மேற்கொள்ளணும், என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் படைக்கணும் அப்படின்னு கட்டாயம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.